வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 29 மற்றும் 30 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய காந்தத்தை உருவாக்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்தீங்கன்னா சீனா 582 டன் எடை கொண்ட உலகத்துடைய மிகப்பெரிய சூப்பர் கண்டக்டிங் காந்தத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு செயற்கை சூரியனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். செயற்கை சூரியன் அப்படின்னு இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் உலையை உருவாக்கணும், ஒரு அணுக்கருவு இணைவு உலையை உருவாக்கணும். 2030 ஆண்டுக்குள்ளாடி இது உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு அவங்க அதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, தூய்மையான மற்றும் பசுமையான ஆற்றலை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. அடுத்தது, பிராக்சிஸ் எனும் விண்வெளி திட்டத்தை அறிவித்துள்ள விண்வெளி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் நாசா. இப்போ பார்த்தீங்கன்னா நாசா வந்து பிராக்சிஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு விண்வெளி திட்டத்தை வந்து அறிவித்திருக்காங்க. பிராக்சிஸுடைய விரிவாக்கம் பிளானிட்டரி ரிங்ஸ் அண்ட் டஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, கோள்களை சுற்றி இருக்கிற வளையங்களை ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி விண்வெளியில் இருக்கிற தூசுகளுடைய மாதிரிகளை சேகரித்து அதை வைத்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பிராக்சிஸ் அப்படிங்கிறது. இதில் வியாழன், சனி, யுரேனஸ் இந்த கோள்களுடைய அந்த வளையங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சர்டன், அதாவது சனிக்கோளை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்மே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, பள்ளிகளுக்கு அருகில் நொறுக்கு தீனிகள் விற்பனை செய்ய தடை விதித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அரசு இவங்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பள்ளிகளுக்கு அருகில் நொறுக்கு தீனிகள், அப்புறம் வந்து இந்த ஜூஸ் மாதிரிப்பட்ட ரொம்ப சுகர் அதிகமான இருக்க கண்டென்ட்டு இதெல்லாம் விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. ஒரு பள்ளிகள்லேருந்து 50 மீட்டர் உள்பட இந்த தூரத்தில் வந்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. இது நல்லதா இல்லை வந்து மாணவர்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுதா அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது, கிராம பஞ்சாயத்துகளின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் தான்வீர். இப்போ பார்த்தீங்கன்னா தான்வீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துடைய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக கிராமங்களில் கிராம பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் அந்த கிராம பஞ்சாயத்து அந்த ஆஃபீஸில் வந்து கம்ப்யூட்டர் சில இடங்களில் இருக்கும், சில இடத்துல கம்ப்யூட்டரே இருக்காது. அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாமே டிஜிட்டலில் இல்லாமல் எல்லாமே கைகளில் ஹார்ட் காப்பியாக தான் நம்மக்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே டிஜிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான்வீர் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் கிராம பஞ்சாயத்துகளுடைய கணிப்பொறி தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கம்ப்யூட்டர் தேவையில்லை, அந்த கம்ப்யூட்டர் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தான்வீர் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது எப்படி செயல்படும் அப்படின்னா, மெரி பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது. அதன் வாயிலாக கிராம பஞ்சாயத்துக்கு நன்கொடையாக யாராவது வந்து கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காசு கொடுக்கலாம், அல்லது கம்ப்யூட்டரே வாங்கி கொடுக்கலாம். அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தினால இதை வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, மெக்சிகோ நாட்டிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் நியூல்காம் ஜாதோம் கேங்டே. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வந்து மெக்சிகோ நாட்டிற்கான இந்தியாவுடைய அடுத்த தூதராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவர் மெக்சிகோ நாட்டில் போய் பணிபுரிவார். இந்தியாவுக்கும் மெக்சிகோ இடையில் இருக்கிற உறவுக்கு பாலமாக செயல்படுவார். ஓகே. அடுத்தது, ஒரு மத்திய அரசு அதிகாரிக்கு எத்தனை அதிகாரப்பூர்வ வாகனம் ஒதுக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து
ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, ஒரு அதிகாரி ஒரு அதிகாரப்பூர்வ வாகனம் அப்படிங்கிறது தான் அந்த கொள்கை. ஒன் ஆஃபீஸர் ஒன் அஃபிஷியல் வெஹிக்கிள் பாலிசி அப்படிங்கிறது தான். இதில் என்னென்னா, ஒரு மத்திய அரசு அதிகாரி இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு வாகனம் தான் கொடுக்கணும் அரசு தரப்புலேருந்து. ஒருவேளை அவர் வந்து கூடுதல் பொறுப்பு வகிக்கிறார் அப்படின்னாலும் அவருக்கு 2வது வாகனம் வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் தெரிவித்திருக்காங்க. அதே ஒரே வாகனத்திலே தான் அவர் எங்கே வேணாலும் போகணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த அதிகாரிக்கு வந்து 2 கூடுதல் பொறுப்புகள் கொடுப்பாங்க. சரி, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 இடத்துல வேறு ஆஃபீஸ் இருக்குது. இப்போ தாம்பரத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அவர் தாம்பரத்தில் இருக்க ஆஃபீஸுக்கும் போக வேண்டியது இருக்கும், அண்ணா நகரில் இருக்கிற ஆஃபீஸுக்கும் அவர் போக வேண்டியது இருக்கும். அப்போ இதுக்காக அவருக்கு 2 வேறு வாகனங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஒரே வாகனத்தில் தான் அவர் இங்கேருந்து அங்கேயும் போகணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து மத்திய அரசுக்கு கொஞ்சம் செலவு குறையும்ல, அதுதான். அடுத்தது, இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குவாலியர். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டெலிகாம் மேனுஃபேக்சரிங் ஜோன் இது வந்து குவாலியரில் அமைக்க போகிறாங்க. இந்த குவாலியர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. இது என்ன டெலிகாம் மேனுஃபேக்சரிங் ஜோன் அப்படின்னா, இப்போ வந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து தேவைப்படும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செல்ஃபோன் டவரு, அதுக்கப்புறம் அதற்கு தேவையான இன்டர்நெட் வசதிகளை வழங்குறதுக்கான கேபிள், அதுக்கப்புறம் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய தேவைப்படும். அப்போது இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் வந்து உருவாக்க போகிறாங்க. அந்த ஜோனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது சுற்றி இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே இது தொடர்பான பொருட்களை மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணோம். அது எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்துடைய குவாலியரில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, உலக அளவில் கடல்சார் பணியாளர்களை வழங்குவதில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2வது இடம். முதலிடம் பெற்றது வந்து பிலிப்பைன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது கடல்சார் பணியாளர்கள் அப்படின்னா பெரிய பெரிய கப்பல்களில், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய போட்டுகளில் எல்லாம் பணிபுரிவாங்கல்ல, அவங்க தான் கடல்சார் பணியாளர்கள். இப்போது ஒரு நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வாங்க. ஏன்னா அவங்க வந்து கப்பல்லையே பயணம் மேற்கொள்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப அதிகமான கடல்சார் கடல்சார் பணியாளர்களை வழங்குகிற நாடு எது அப்படின்னா பிலிப்பைன்ஸ். 2வது இடத்துல இந்தியா இருக்குது. உலகளாவிய கடல்சார் பணியாளர்களில் இந்தியாவுடைய பங்களிப்பு 12.16% இருக்குது. அடுத்தது, 16வது ஜூனியர் ஆண்களுக்கான ஹாக்கி இந்தியா தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா, 16வது ஹாக்கி இந்தியா ஜூனியர் ஆண்களுக்கான தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி இது வந்து இப்போ கோயம்புத்தூரில் தொடங்கியிருக்காங்க. போக போக இதில் யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது, காமன்வெல்த் விளையாட்டு 2026 பாரா மகளிர் குண்டு எறிதலில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ஷர்மிளா தன்கர். இப்போ பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற்றுருக்கு. எங்கே அப்படின்னா, ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோ நகரில் தான் நடைபெற்றுருக்கு. இதில் பாரா மகளிர் குண்டு எறிதல் வீராங்கனையான ஷர்மிளா தங்கர் இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்த வீராங்கனை. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த குண்டு எறிதல் அப்படிங்கிறது தடகள போட்டிகளில் வருது. அப்போ இந்த காமன்வெல்த் பாரா தடகள போட்டிகள்லையே தங்கம் வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா, அது இந்த ஷர்மிளா தங்கர் அவங்க தான். இதில் பாரா அப்படிங்கிற வார்த்தை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி அப்படிங்கிறத குறிப்பிடுது. இப்போ இது பாரா தடகளம் அப்படின்னா இது சாதாரண தடகளம் இல்லை, இது மாற்றுத்திறனாளிகள் விளையாடுற தடகளம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் குல்வீர் சிங். இப்போது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இருக்குல்ல, இதில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியருமே எந்த ஒரு பதக்கமும் ஜெயித்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த குல்வீர் சிங் வந்து பதக்கம் வென்றிருக்காரு. இவர் வந்து வெள்ளிப் பதக்கமும் வென்றிருக்காரு. அடுத்தது, காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் முதல் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சர்வேஷ் அனில் குஷாரே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹை ஜம்ப், இதே காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் ஹை ஜம்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சர்வேஷ் அனில் குஷாரே இவர் வந்து வெள்ளி வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக கல்லீரல் அழற்சி தினம் இது வந்து ஜூலை 28ஆம் தேதி. வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஹெப்படைட்டிஸ் அதை முறியடிப்போம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே போன ஆண்டுக்கும் இதே தான் கருப்பொருளாக கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டுக்கும் இதே தான் கருப்பொருளாக கொடுக்குறாங்க. உலக கல்லீரல் அழற்சி வாரம் அப்படிங்கிறது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து
ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க. இந்த நோய் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுது. டாக்டர் பரூச் சாமுவேல் ஃப்ளம்பர்க் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடித்தார். அவருடைய பிறந்தநாள் தான் இந்த ஜூலை 28ஆம் தேதி. அடுத்தது உலக புலிகள் தினம், இது ஜூலை 29ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பழங்குடியினர் மற்றும் உள்ளூர் மக்களின் உதவியோடு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தான். உலக அளவில் அதிகம் புலிகள் இருக்கிற நாடு வந்து இந்தியா தான். உலக அளவில் இருக்கிற புலிகளில் 75% புலிகள் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் அதிகமான புலிகள் இருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். அதனால தான் மத்திய பிரதேசத்தை வந்து புலிகள் மாநிலம் அப்படின்னே குறிப்பிடுறாங்க. அடுத்தது உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினம், இது ஜூலை 30ஆம் தேதி. வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பெர்சன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மோசடி வலையில் சிக்கிய மனிதர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது ட்ராப்ட் பிஹைண்ட் த ஸ்கேம் அப்படிங்கிறது. இப்போ வந்து பொதுவாக இந்த காலத்தில் மனிதரை கடத்தணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக கடத்திட முடியாது. ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காவல்துறையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேம் பண்ணி கடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கேம் பண்ணி கடத்துகிறாங்க. அதனால தான் மோசடி வலையில் சிக்கிய மனிதர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதை இந்த மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். என்னென்னா மோசடி வலையில் இப்போ நிறைய மனிதர்கள் சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 23 இந்த மனித கடத்தல், அடிமை முறை, அப்புறம் கட்டாய வேலை இதெல்லாத்தையும் தடை செய்யுது. இன்னும் ரிவிஷன் பண்ணலாம். உலகின் மிகப்பெரிய காந்தத்தை உருவாக்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது பிராக்சிஸ் எனும் விண்வெளி திட்டத்தை அறிவித்துள்ள விண்வெளி நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் நாசா. அடுத்தது பள்ளிகளுக்கு அருகில் நொறுக்கு தீனிகள் விற்பனை செய்ய தடை விதித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது கிராம பஞ்சாயத்துகளின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எது? இதற்கான ஆன்சர் தான்வீர். அடுத்தது மெக்சிகோ நாட்டிற்கான இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் நியூல்காம் ஜாதோம் கேங்டே அப்படிங்கிறவர் தான். அடுத்தது ஒரு அரசு அதிகாரிக்கு எத்தனை அதிகாரப்பூர்வ வாகனம் ஒதுக்கப்படும்? இதற்கான ஆன்சர் 1. அடுத்தது இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு உற்பத்தி மண்டலம் எந்த நகரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் குவாலியர். அடுத்தது உலகளவில் கடல்சார் பணியாளர்களை வழங்குவதில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2வது இடம். அடுத்தது 16வது ஜூனியர் ஆண்களுக்கான ஹாக்கி இந்தியா தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கோயம்புத்தூர். அடுத்தது காமன்வெல்த் விளையாட்டு 2026 பாரா மகளிர் குண்டு எறிதலில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ஷர்மிளா தன்கர். அடுத்தது 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவருக்கான 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் குல்வீர் சிங். பொதுவாக நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி பொறுத்த சொல்லுவாங்க. அடுத்தது காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் முதல் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சர்வேஷ் அனில் குஷாரே. ஓகே, அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஈவேரா பற்றி கால வரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படிங்கிறதா கேள்வி. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவேரா இவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்திருப்பார். இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஃபஸ்ட்டு இவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்திருப்பார், 1919 சேர்ந்திருப்பார். இரண்டாவதாக அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருப்பார், 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார். அடுத்தது மூன்றாவதாக வைக்கம் சத்தியாகிரகத்தை அவர் தொடங்கியிருப்பார், 1924 தொடங்கியிருப்பார். அடுத்ததாக லாஸ்ட்டாக அவர் நீதி கட்சியின் தலைவராக இருப்பார், அது 1938 தான் அவர் ஆகுவார். ஓகேவா, இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இது நம்ம தமிழ்லேருந்து எடுக்கலை, இது நம்ம ஜிஎஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகேவா, வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் பி சுந்தரர், ஆப்ஷன் சி நம்மாழ்வார், ஆப்ஷன் டி குலசேகரர். இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.